ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி ரோஸ் செடியில் நீளமான பிரான்ச்சஸ் இருக்கா? ஸோ நம்ம வந்து புது செடியை உருவாக்கிடலாம். இதை வச்சு நம்ம நிறைய செடிகள் உருவாக்கலாம். ஒரு செடி இருந்தாலே போதும். அடிக்கடி நர்சரி போய் செடிகள் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி முறையில் நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம். இதுக்கு பெரிய பிரான்ச்சஸாக எடுத்துக்கணும். ஸோ மண்ணுக்கடியில் வைக்கிற பாகத்தில் உள்ள இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மண்ணுக்கடியில் அந்த பிரான்ச்சஸை வச்சு மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுடணும். ஸோ இப்படி மூடி மட்டும் விட்டுடக்கூடாது. ஏன்னா தண்ணீர் விடும்போது மண்ணெல்லாம் நகண்டுட்டு பிரான்ச்சஸ் வந்து மேலே வந்துடும். ஸோ அதனால் பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு கல்லை வச்சு நல்லா அமுக்கி விட்டுடணும். இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் ஷேடில் தான் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. நான் வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் செமி ஷேடில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், பின்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கும் பின்னாடி நான் அந்த சின்ன தொட்டியை வச்சுருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து சன்லைட்டே வராது. அதனால் ஃபுல் ஷேட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரான்ச்சஸ்க்கு அடியில் கொஞ்சம் லைட்டாக மண்ணை தோண்டி விட்டுட்டு வேர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த செடியில் உள்ள மெயின் பிரான்ச்சஸை கட் பண்ணி விட்டால் நமக்கு வந்து புது செடி கிடச்சிடும். ஸோ அந்த காலத்தில் அம்மா நிறைய பேருக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு ரோஸ் செடியில் நிறைய செடிகள் கொடுத்துருக்காங்க உருவாக்கி. ஸோ அது மாதிரி நாமளும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த முறை தெரியுமா? நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.